Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரங்களும் வெளியாயிருக்கிறது. 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. முதலில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்ப ரொம்ப சரியானது. இன்னும் சொல்ல போனால் அவங்க அணுவா அது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஈஸியா பெண்களை அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க ஆசை வார்த்தைகள் காட்டி அவங்கள லியோர் பண்ணி அவங்கள ஈஸியா அவங்களோட தன் வலைக்குள்ள கொண்டு வந்துட்டு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒருபோதும் நாங்கள் ஆமோதிக்க மாட்டோம்ங்கிற மனநிலைக்கு மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவையும் இன்னைக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இதே போன்று பல கேசஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்காம இருக்கு. யார் அந்த சாருன்னு எல்லாம் கேட்டு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா மாத்தி அதை வச்சிருக்காங்களே தவிர்த்து அதற்கான தீர்வு எல்லாம் இன்னும் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இவ்வளவு நாட்கள் எடுத்து ஆராய்ந்து அதற்கு தீர்வு கண்டதுக்கு பிறகு இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறத குற்றவாளிகளுக்கு கொண்டு போய் செலுத்துறது என்பது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம மேலும் கொடுக்கக்கூடிய தண்டனையாகத்தான் இது போய் சேரும். அப்படிங்கிறதுனால அவசியமற்றது. குறிப்பாக அவர்கள் இந்த தண்டனை அனுபவித்து தான் தீர வேண்டும். ஆனால் சிறை ஒரு மனிதனை செதுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குற்றவாளிகள் உண்மையாகவே தங்களுடைய குற்றங்களை முழுமையாக உணர வேண்டியது இந்த சிறையில் வைத்துத்தான் செய்ய முடியுங்கிறது. பல பேர் சொல்லுவாங்க உடனடியாக சுற்றணும், உடனடியாக கொண்டுடணும். உடனடியெல்லாம் கொண்டுட்டா எப்படி அந்த பெண்களுக்கு நடந்த அந்த பாதிப்பு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் மதிப்பிற்குரிய ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவமா இருந்துச்சு 2019ஆம் ஆண்டு. தொடர்ந்து இதில் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு இருந்தது. பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரங்களும் வெளியாயிருக்கிறது. 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. முதலில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி ஒரு கேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பல்லாயிரம் கேஸ் இந்த மாதிரி பின்னாடி நடந்திருக்கிறது. இது எத்தனைக்கும் என்னைக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கட்டாயமாக இது ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு ஸ்டாண்டலோன் கேஸா இருக்கும். மற்ற கேஸுகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இருந்தாலும் 2019 இன்னைக்கு 2025 போது இடைப்பட்ட ஒரு 4 ஆண்டு காலங்கள் இருக்கு. இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டா உடனடியா அந்த கொதிப்பு ஆறுவதற்கு முன்பு அந்த மக்களுக்கான அந்த தீர்வை நம்ம எட்டும் போது இது ஒரு பாதுகாப்பான நாடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வர்றதை இப்ப அண்மை காலங்களா நம்ம பார்க்க முடியுது. காரணம் கட்டுக்கடங்காத மது புழக்கங்களும் இந்த ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய இந்த போதை கடிமையாகும் ஒரு பழக்கமும் இங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்ப ரொம்ப சரியானது. இன்னும் சொல்ல போனால் அவங்க அணுவா அது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஈஸியா பெண்களை அவங்க கன்சிடர் பண்ணி அவங்கள ஆசை வார்த்தைகள் காட்டி அவங்கள லியோர் பண்ணி அவங்கள ஈஸியா அவங்களோட தன் வலைக்குள்ள கொண்டு வந்துட்டு ஒரு பெண் இல்லை, இந்த மாதிரி பல பெண்களை இவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க. அந்த பசங்க அந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ற ஆட்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நமக்கு யாரு என்ன அப்படின்னு தெரியல. பட் அந்த முகங்களை பார்க்கும்போது இவங்களும் இப்படி பண்ணக்கூடிய ஆட்களா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் படிச்ச பசங்க மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தாண்டி எவ்வளவு இன்செக்யூர்டா வாழ வேண்டிய ஒரு சூழல் இந்த சமூகத்துல இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றத நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் 2019 சம்பவம் இருக்கு. அது முற்று முழுதுமாக நம்ம நீங்க மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிட்டு பாருங்க. பட் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேஃபான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சொசைட்டி நம்மளுக்கு அவசியப்படல. அதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாக இருக்குல்ல, அரசனுடைய கடமையா இருக்குல்ல.
அது இன்னும் முழுமை பெறல அப்படிங்கிற ஆதங்கத்தையும் நான் உங்களுக்கு இதுல பதிவு செய்யறேன். ஆனால் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது கட்டாயம் வரவேற்கத்தக்கது. இதை இதே போன்று NCRB ரிப்போர்ட் சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா 85 விழுக்காடு இது வரைக்கும் பெண்களுக்கான சரியான நியதி இன்ன வரைக்கும் கிடைத்ததில்லை. குறிப்பாக போய் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் FIR-ஆவே எடுத்துக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதனுடைய உண்மைத்துவத்தை கண்டறிஞ்சு அவங்க உண்மையாகவே பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா விரைவுபடுத்தி நீங்கள் இதற்கான தீர்ப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் துணிவோடு பெண்கள் முன்னாடி அதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் தைரியமா கொடுப்பாங்க. FIR-ஏ நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படிங்கும் போது எத்தனை பெண்கள் ஒரு என்ன சொல்றது தொய்வு மனநிலை ஏற்பட்டு அவங்க எப்படியும் நம்ம போய் பேசி நம்மளோட கேஸ், ஏன்னா பெண்கள் அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய பெண்களை சொல்றேன், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் வெளியில இது எனக்கு நடந்ததுன்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய துணிவு தேவைப்படுது. இந்த சமூகத்துல குறிப்பா ஆணாதிக்கம் படைத்த இந்த சமூகத்துல பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா, எனக்கு இந்த அவமானம் இல்லை இப்படிங்கிற இந்த சிந்தனை எல்லாம் கடந்து அவங்க தைரியமா வெளியில சொல்றது இருக்கு இல்லையா, அதுக்கே ஒரு பெரிய ஒரு துணிவு தேவைப்படுது. அதை தாண்டி அவர்கள் கொடுக்கறதுக்கு துணிவு இருக்கு அப்படிங்கும் போது அதை கட்டாயம் ரெசிப்ரோகேட் பண்ணணும். அரசு தரப்புல இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் அதை பார்த்து அதுல உண்மை இருந்தது அப்படின்னா உடனடியாக வழக்குகள் எடுத்து அதன் உடனடியாக விசாரித்து அதற்கான தீர்வுகளை விரைவுபடுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பல கேசஸ் இந்த மாதிரி இங்க நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதுக்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இந்த மாதிரி ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு தான் எப்போதும். ஆனால் இந்த தீர்ப்பு ஓரளவுக்கு மன ஆறுதலை சக பெண்களுக்கு கொடுத்திருக்கும். பொள்ளாச்சி அன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒட்டுமொத்த மக்களும் அங்க ஒரு ஒரு மனவேதனையோட இருந்தாங்க 2019. அதற்கு பிறகும் மீண்டும் அதே ஆட்சியாளர்கள் அவங்க தேர்வு செய்தாங்கிறது வேற கதை, மறந்து கடந்து அது அடுத்த தேர்தல்ல. ஆனால் இப்படி இதற்கு பின்னாடி ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒருபோதும் நாங்கள் ஆமோதிக்க மாட்டோம்ங்கிற மனநிலைக்கு மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவையும் இன்னைக்கு பிறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இதே போன்று பல கேசஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்காம இருக்கு. யார் அந்த சாருன்னு எல்லாம் கேட்டு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா மாத்தி அதை வச்சிருக்காங்களே தவிர்த்து அதற்கான தீர்வு எல்லாம் இன்னும் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. பள்ளிக்கூட மாணவிக்கு நடந்த சம்பவம் நமக்கு முன்னாடி இருக்கு. ஸ்ரீமதி என்கின்ற சகோதரியினுடைய கள்ளக்குறிச்சியில அந்த மகளுடைய அந்த அடக்க இடத்துல கூட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீதி இன்னும் கிடைக்கல அப்படிங்கறத அதுல பதிவு செஞ்சுதான் அந்த கிடைக்கும் வரை என்னால நிம்மதியை உறங்க முடியாதுங்கிற மாதிரி பதிவு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம கண்ணு முன்னாடி நடந்த பல கொடுமையான சம்பவங்கள் இன்னைக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் இதே போன்று விரைவாக கையில் எடுத்து அதற்கான உண்மைத்தன்மையை ஆய்ந்து அதற்கான தீர்வுகளை எட்டி விரைவுபடுத்தி நம்மளுடைய இந்த நீதித்துறை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பினுடைய நீட்சியா நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த 9 பேரும் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட அந்த வேலையில் ஜட்ஜு கிட்ட சில விஷயங்கள் கோரியிருப்பதாக ஒரு தகவல். என்ன அப்படின்னா, பெற்றவங்களை பார்த்துக்கணும், நாங்க வீட்டுக்கு எல்லாமே ஒரே பிள்ளைங்க, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தண்டனையை குறைங்க அப்படின்லாம் சொல்லி இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தெரிவித்ததாக ஒரு வாதத்தை வெளியே வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, குற்றவாளிகளுக்கு பாவம் பார்ப்பது என்பது நிரபராதிகளை இல்ல அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனையா நம்ம பார்க்கணும். இப்படி அவர்களுக்கு நம்ம குற்றம் செஞ்சாங்கன்னு நமக்கு எல்லாமே தரவுகள் சொல்லுது. குறிப்பா அவங்க எடுத்த காணொளிகள், அவங்க கையில இருந்த போன்லயே எல்லா ஆதாரங்களும் இருக்கு. என்ன தேதியில என்னென்ன பண்ணாங்க, எதெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க, எதை வெளியில லீக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு 8 வழக்குகள் கிட்டத்தட்ட அவங்க மேல போட்டிருக்காங்க. இது எல்லாமே சட்ட ரீதியாக இத்தனை ஆண்டுகள் எதுக்கு எடுக்கிறாங்க, ஒரு விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இவ்வளவும் உண்மையா அப்படிங்கிற அந்த தேடல்ல தானே நீதித்துறை போய் அதை ஆராய்ந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இவ்வளவு நாட்கள் எடுத்து ஆராய்ந்து அதற்கு தீர்வு கண்டதுக்கு பிறகு இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறத குற்றவாளிகளுக்கு கொண்டு போய் செலுத்துறது என்பது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம மேலும் கொடுக்கக்கூடிய தண்டனையாகத்தான் இது போய் சேரும். அப்படிங்கிறனால அவசியமற்றது. குறிப்பாக அவர்கள் இந்த தண்டனை அனுபவித்துதான் தீர வேண்டும். ஆனா சிறை
ஒரு மனிதனை வந்து செதுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குற்றவாளிகள் உண்மையாகவே தங்களுடைய குற்றங்களை முழுமையாக உணர வேண்டியது இந்த சிறையில் வைத்துத்தான் செய்ய முடியுங்கிறது. எனக்கு எல்லா இடத்துலயுமே லூப் ஹோல்ஸ் இருக்கு, அது வேற விஷயம், மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இப்படி கூட நம்ம தண்டனை கொடுக்கலன்னா, பல பேர் சொல்லுவாங்க உடனடியா சுற்றணும், உடனடியா கொண்டுணும். உடனடியெல்லாம் கொண்டுட்டா எப்படி அந்த பெண்களுக்கு நடந்த அந்த பாதிப்பு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த 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 கோர்ஸ் ஆஃப் டைமை நீங்க யோசிச்சு பார்க்க முடியும். நம்மளால அந்த இடத்துக்கு போய் நம்மளால எம்பத்தைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அவங்கவுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்னு. அதோடு சேர்ந்து அவங்களோட சுற்றம், அவங்களோட குடும்பம் எல்லாருமே எப்படி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது எதுவுமே முன்னாடி உணராம சும்மா ஏதோ ஒரு ஃபன்னுக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் அதை உணரணும்ல, அந்த குற்றத்தை, அந்த பிழையை அவங்க உணரணும்ல. அதற்கு இது ஒன்றுதான் தீர்வு. அதற்கு நீதித்துறை கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை அவர்கள் முழுமையாக எடுத்தால் மட்டும்தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தண்டனைகள் அவசியப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு வெளிவர ஏன் இவ்வளவு தாமதமானது அப்படின்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து இப்போ அதனுடைய குற்றத்தினுடைய பல லா அப்படின்னு வந்துச்சுன்னா, சட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு 1000 நுணுக்கங்கள் இருக்கு, அதுக்கு பல்வேறு ரீசனிங் இருக்கு. இப்போ சட்டத்துக்கு முன்னாடி அதை நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அது குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்படணும். குறிப்பா அதுக்கு ஐ விட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒரு யாரும் கேட்டிருக்கணும், இல்லை அதை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விட்னஸ் கட்டாயம் வந்து சம்பந்தப்பட்ட வழக்குல அவசியப்படுது. அது வந்து யாராவது கேள்விப்பட்டாங்கனாலாம் நீங்க குற்றவாளிகள் கிடையாது, யாரோ தேர்ட் பர்சனுக்கு தெரிஞ்சதுனாலாம் நீங்க குற்றவாளின்னு நீங்க நிரூபிக்க முடியாது. அது நிரூபிக்கப்படணும்னா ஆதாரங்கள் தேவைப்படுது. இப்படி பல ஆதாரங்கள் அவங்க வந்து திரட்டி அதெல்லாம் எவ்வளவு உண்மைத்துவம் வாய்ந்தது அப்படின்னு திரட்டுவதற்கான இந்த கால வேலையை அவங்க எடுத்திருக்கலாம். ஆனால் நீதித்துறைக்கு வந்து நிறைய எஃபிஷியன்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1-2 பேர் கிடையாது, எத்தனையோ வந்து தலை சிறந்த சட்ட நிபுணர்கள் எல்லாம் நம்மளுடைய மாநிலத்துல இருக்கிறாங்க, நம்மளுடைய நாட்டுல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அவங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரொம்ப பிகாஸ் இது வந்து ஒரு சும்மா எட்டனதர் கேஸ் கிடையாது, ஒரு நில சிக்கலோ இல்லைன்னா வந்து திருட்டோ அந்த மாதிரி கிடையாது. இது சமூகத்துல மக்கள் ஒரு பாதுகாப்போட வாழ்வதற்கு அவசியமான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்களுக்கு சம விழுக்காட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் சக மனிதர்கள் தானே. முதல்ல அவங்க வந்து பெண்கள்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களும் சக மனிதர்கள்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில ரொம்ப 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 பாதுகாப்பற்ற சூழல்ல வாழக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். அது இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து அப்படிதான் இருக்கு. உலகத்திலேயே வந்து பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது நிறுவப்பட்ட ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீதித்துறை கூடுதல் கவனம் எடுத்து அந்த கேஸை விரைவாக எடுத்து நம்ம அதற்கான தீர்ப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு குற்றம் வந்து இப்போ இந்த இடைப்பட்ட காலங்கள்லயே நம்ம எத்தனை கேசஸ் வந்திருக்கு நம்மளால சொல்ல முடியும். நிறைய ரேப் கேசஸ் நடந்திருக்கு, நிறைய பெண்களுக்கு அகேன்ஸ்டா, குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா சைல்டு அபியூஸ் கேசஸ் எல்லாம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன் வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இங்க வந்து அதிகரித்து வருது சைல்டு அபியூஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்ப இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த கேப் தான். உடனடியாக அந்த குற்றங்களை வந்து ஆராய்ந்து அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை உடனடியாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேப்பை நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதை வந்து நீதித்துறை வந்து கவனம் எடுத்து இன்னும் விரைவாக நமக்கான தீர்வுகள் கொடுக்கணும். எப்படி ஸ்ரீமதியினோட கேஸ் இன்னுமே வந்து தொங்கல்ல தான் இருக்கு, அதற்கான விடிவு நமக்கு வந்து இன்னும் கிடைக்கல. அதே மாதிரி கொல்கத்தா மாணவியினுடைய ஒட்டுமொத்த உலகையும் அது வந்து நாட்டையும் வந்து கொல்கச்சு, இந்தியாவுக்கே வந்து தலைகுனியக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. அதற்கான தீர்வு நமக்கு இன்னும் கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டலோன் கேசஸ் இருக்கு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வீதியில இறங்கி போராடி அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி மறைக்கப்பட்ட உண்மைகளும் இன்னும் எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி உடனடியாக தீர்வுகள் கொடுக்கும் போது மக்கள் துணிவோட இந்த மாதிரி முன்னுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் வருவாங்க. இன்னொன்னு குற்ற செயல்கள் நடப்பதும் குறையும். சரி இந்த மாதிரி நடக்குது, நமக்கு வந்து இது தப்பு அப்படிங்கிறத குற்ற செய்பவர்கள் வந்து முன்கூட்டியே நினைப்பாங்களே நம்ம பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வு ஏற்படும். அதனால இந்த கேப் குறைக்கப்படணும். இந்த 4 ஆண்டுகள் கூட
ரொம்ப அதிக பீரியட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கிவன் த ப்ரெஷர், நீதித்துறைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதுக்கான என்ன சொல்றது, அதுக்கான சோர்சஸ் கண்டுபிடிச்சி, இதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிச்சி, ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அவ்வளவு இருக்கு நமக்கு பின்னாடி இல்லையா, அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் அதற்குன்னு ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேசஸை எவ்வளவு சீக்கிரமா ஹேண்டில் பண்ணுங்கிற ப்ரையாரிட்டி இருக்கு. அதை உணர்ந்த நீதித்துறை மக்கள் வந்து கட்டாயம் விரைவுபடுத்தியதற்கான தீர்வுகள் கொடுக்கும்போது குற்றங்கள் குறையும், இந்த சமூகமும் வந்து ஒரு நல்ல சமூகமாக உருமாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ் வந்தனால மற்ற கேஸுகள் குறைஞ்சிருக்கான இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மைங்கிறனால நான் இவ்வளவு விரிவா சொல்றேன். இன்னும் அதிகரித்து வருது பெண்களுக்கு அகேன்ஸ்டான குற்றங்கள், குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டான குற்றங்கள். காரணம் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் கூட குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு தான் வருது. ஆமா, சட்டங்கள் நல்லா இருக்கு. இங்க ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், சட்டம் ரொம்ப தெளிவாவே நம்மளுடைய சட்ட ஆசான் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நிறுவிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதை நிறைவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீதித்துறையில இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களாக இருக்கட்டும், நீதி அரசர்களாக இருக்கட்டும், விரைவுபடுத்தி அதற்கான விசாரணைகளை முழுமைப்படுத்தி அதற்கான தீர்வுகளை கொடுப்பதற்கு தாமதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சட்டம் கடுமையாக்கட்டும், அதெல்லாம் நம்ம இப்ப செகண்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சட்டத்தை சரியா பயன்படுத்துங்க, இருக்கிற சட்டத்தை சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதுதான் விசாரணை காலத்துக்கு உங்களுக்கான கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னா அதுக்குள்ள விசாரணை நடத்தி முடிச்சு அதற்கான தீர்வுகளை உடனடியா கொடுக்க. அதனால பல விளைவுகள் நம்ம அதுதான், அதனால ஒரு சமூகமே வந்து குற்ற சமூகமாக மாறாம நம்மளால காக்க முடியுமா, அந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீதித்துறைக்கு இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்கு. இந்த குற்றவாளிகள் தரப்பிலிருந்து மேல்முறையீட்டுக்கு எதுவும் போவாங்களா, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அங்கேயும் இதே மாதிரி தண்டனை தான் உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்பலாமா? யார் மேல்முறையீட்டுக்கு போவாங்க? அந்த குற்றவாளிகள் தரப்புல நியாயமா அவங்க வந்து பண்ண தப்புக்கு அப்படி அவங்க நடந்து போகும்போது விசாரணைக்கு போகும்போதே தெரிஞ்சது அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு பலம் இருந்ததுன்னா, மறைமுகமான அரசியல் பலமோ இல்ல பண பலமோ நமக்கு தெரியாது. எவ்வளவு துணிவா அவங்க நடந்து. அதிமுக மாணவணி செயலாளரும் ஒருத்தர் ரொம்ப இன்வால்வ் இருக்காரு, அவருக்கும் சாகு மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுதான் இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதிகாரம் பின்னாடி இருந்துச்சு, பணம் பின்னாடி இருந்துச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற இந்த ஒரு மேட்டிமைத்தனத்துல, இந்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில இந்த நபர்களுக்கு இவ்வளவு தைரியம் வருது, இவ்வளவு துணிவு வருது அப்படின்னா அதிகாரம் ஒரு வழியில இவ்வளவு கேவலமான ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிவையும் ஏற்படுத்தியிருக்கான்னு நினைக்கும் போது மக்களாகிய நாம எவ்வளவு தவறு செய்வோங்கிறது தான் இதுல நினைவுபடுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம தேர்வு செய்யும் போது குற்றம் இல்லாதவர்களாக, குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக, எந்த என்ன சொல்றது கரைப்படியாத கரங்கள் உள்ளவர்களாக ஏன் தேர்வு செய்யணும்னு அடிக்கடி அதாவது பப்ளிக் சர்வீஸ்ல வரக்கூடியவர்கள் சொல்றாங்க அப்படிங்கறத உணர வேண்டும். எல்லாரும் நல்லவெல்லாம் கெட்டவெல்லாம் நல்லவன் வேஷம் போட்டுட்டு வந்து தேர்தல் அப்ப நிப்பான். ஆனால் ஆய்வு பண்ண வேண்டிய அடிப்படை தேவை என்பது மக்களாகிய நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் நம்ம வந்து தேர்தல் அப்போ நம்ம பேசுறது என்ன அப்படின்னா, நீ ஒரு வாட்ச் வேணும்னா 4-5 கடைக்கு ஏறி இறங்குற, நீ ஒரு சாரி வேணும், ஒரு புடவை வேணும் அப்படின்னா 4-5 கடை ஏறி இறங்குற, தேடி தேடி பாக்குற உன்னுடைய பொருள் எப்படி இருக்கணுங்கிறது. அதே மாதிரி இந்த நாட்டை ஆளக்கூடிய மனுஷங்க, அரசியல்வாதிகள் எவ்வளவு சரியானவர்களாக இருக்கணும் அப்படிங்கறது 5 ஆண்டுக்கு உங்களை ஆள போறாங்க. ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கு. ஏன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பிரதிநிதிய, நமக்கு வேலை செய்யக்கூடிய அந்த எம்எல்ஏவோ எம்பியோ நாம தேர்வு பண்றோம் அப்படின்னா அந்த அடிப்படை தகுதியை பார்க்க வேண்டியது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை சரியாக செய்யல அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்து இவ்வளவு கேவலமான வேலைகள் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொள்ளாச்சி கேஸ் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். அதனால அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க இப்படி அதிகாரத்தை வந்து கேவலமா பயன்படுத்துவதை நிறுத்தணும். மக்களும் இந்த மாதிரி கேவலமானவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை நிறுத்தணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு வந்தமைக்கு நன்றி.